சீமான் அவர்களினுடைய ஒரு வழக்கு தான் வந்து இப்போ தமிழகத்தில் வந்து ஒரு பேசும் பொருளாக மாறி இருக்கு. நம்மளுடைய அரசு செய்யக்கூடிய திருட்டுத்தனம் முளமாரித்தனம் முடிச்சு தொகுதி எல்லாத்தையும் மூட்டை கட்டி ஓரமாக வைக்கலான்றது தான் திட்டமாக தான் இப்போ இது எடுத்துருக்காங்க தான் என்னுடைய பார்வை. தமிழக அரசு ஒரு வழக்காக இதை பார்க்கல, தங்களுக்கு சாதகமாக ஒரு ஆயுதமாக பார்க்குறாங்க. இது சீமான் மீது விஜயலட்சுமி கொடுத்த புகார் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டா? ஆமாம், அப்படி தானே கொடுத்துருக்குறாங்க சார். ஊடகங்களில் வரக்கூடிய தலைப்பு செய்தி வச்சுட்டு நீங்கள் பேசுனீங்கன்னா நான் பதில் சொல்லுவோம். இவங்க கொடுத்த புகார் என்ன? என்னை திருமணம் செய்வதாக காதலிச்சு ஏமாத்திட்டார். இப்போ பாலியல் வன்புணர்வோ இல்லை மற்ற ஏதோ பண்ணால் தான் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டே வரும். இது வந்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கேஸே இல்லை. இதுவே அந்த வழக்கில் ஆஜராகி 4 மணி நேரம் வாக்குமூலம் கொடுத்துருக்கார் சீமான். இப்போ வேற ஏதோ தமிழக அரசு மறைக்கிறதுக்காக சீமான் விஷயத்தை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்துகிறாங்க. இதுதான் அரசியல்ன்றாங்க. ஏன்னா ஒரு தடவை திருட்டனிங் பண்ணால் நீ ஏற்றுக்கிட்டேன், 2 தடவை பண்ணாலும் ஏற்றுக்கிட்டேன், 7 முறை பண்ணுறதுலையும் அவன் கூட வாழ்ந்துட்டு இப்போ மட்டும் உனக்கு எப்படி தைரியம் வந்து நான் கேட்குறேன். இப்போ யார் கொடுத்தா? திமுக சொல்லிச்சான் என் தைரியம். வாகை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு தடா ரஹீம் அவர்கள். வணக்கம் சார். நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் திரு சீமான் அவர்களினுடைய ஒரு வழக்கு தான் வந்து இப்போ தமிழகத்தில் வந்து ஒரு பேசும் பொருளாக மாறி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா எல்லா இடத்துலையும் அதான் பரபரப்பாக எல்லா மீடியாஸும் அதான் கவர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த வகையில் அவருடைய கேஸ் வந்து 2011 போடப்பட்ட கேஸ் வந்து இப்போது லைவ் ஆகி இப்போ அந்த கேஸுக்கான சம்மன் ஓட்டப்பட்டு அந்த சம்மனை வந்து கிழிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி காவலர்களை தாக்கிட்டாங்க. இப்படி பல விஷயங்கள் போய் இப்போ சீமான் அவர்கள் கைது செய்யப்பட போகிறாரு அப்படின்ற ஒரு சூழலுக்கு வந்து நிற்கிறதா சொல்கிறாங்க. இந்த கேஸினுடைய பின்னணி என்ன? நீங்கள் இந்த கேஸை எப்படி பார்க்குறீங்க? சீமான் அவர்கள் கைது செய்யப்படுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கா? அதை பற்றி சொல்லுங்கள். இல்லை, இப்போ நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா, முதல் கேள்வியிலே அழகாக ஒன்று வச்சிங்க. இன்றைக்கி பரபரப்பாக பேசக்கூடிய ஒரு விஷயமா சீமானுடைய விஷயம் இருக்குது அப்படின்னு. என்னென்னா, தமிழ்நாட்டில் வந்து மக்கள் விரோத செயல்பாடுகள் தமிழக அரசு தொடர்ந்து செயல்பட்டு வருது. அது பரந்தூர் விமான நிலைய பிரச்சனை, மேல்மா சிப்காட் விஷயமா இருக்கட்டும், அல்லது எல்லாமே வேங்கை வெயில் விஷயமா இருக்கட்டும், எல்லாமே பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் இப்படி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். பட் இதெல்லாம் வந்து மறைக்கணும்னா என்ன பண்ணணும்? இதேமாரி இஷ்யூ வந்துட்டாவே மக்கள் அதை பற்றியே பேசுவாங்க. சோசியல் மீடியாவும் சரி, எல்லாமே அதை பற்றியே பேசுவாங்க. பேசினோன்னா அப்போ நம்மளுடைய அரசு செய்யக்கூடிய திருட்டுத்தனம் முளமாரித்தனம் முடிச்சு தொகுதி எல்லாத்தையும் மூட்டை கட்டி ஓரமாக வைக்கலான்றது தான் திட்டமாக தான் இப்போ இது எடுத்துருக்காங்க தான் என்னுடைய பார்வை. ஏன்னு சொன்னீங்கன்னா, இதை தமிழக அரசு ஒரு வழக்காக இதை பார்க்கல, தங்களுக்கு சாதகமாக ஒரு ஆயுதமாக பார்க்குறாங்க. இது ஒரு பெண் புகார் கொடுத்துருக்காங்க. அந்த புகார் சம்மந்தமான இது ஒரு வழக்காக காவல்துறையோ அல்லது தமிழக அரசோ பார்த்துருந்தாங்கன்னா இந்த அளவு பரபரப்பாக இருக்காது. இப்போ காவல்துறை அந்த இடத்துல வந்து ஒரு விஷயத்தை வந்து செஞ்சுருக்காங்க. அதில் நீங்கள் காவல்துறை மேலே தவறு சொன்னீங்கன்னா சரியாக இருக்கும். ஏன்னா இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் சீமானவர்களே வந்து இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் இது கோர்ட் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம், கோர்ட் மூலமாக தான் சம்மன் வந்திருக்கு அப்படின்ற ஒரு விஷயங்களெல்லாம் தாண்டி இதுக்கு பின்னாடி ஏதோ அரசியல் வேலை இருக்குது அப்படின்றதுல தான் கான்சென்ட்ரேட் பண்ணாரு. கோர்ட்டுன்ற ஒரு விஷயத்தையே வந்து சீமானவர்கள் மறந்ததுனால தான் இந்த ஒரு விஷயம் வந்து நடந்துருக்கு. இதில் முக்கியமாக வந்து நீங்கள் கோர்ட்டே சம்மன் அனுப்பலை, போலீஸ் தான் சம்மன் அனுப்பி கூப்பிடுது விசாரணைக்கு. புரியுதுங்களா? கோர்ட்டு இப்போ நீங்கள் வழக்கு கோர்ட்டில் தானே இருக்குது. அப்போ அந்த கோர்ட்டில் வந்து இல்லைடா, அதாவது இவர் மீது போடப்பட்ட இந்த வழக்கு புகாரை ரத்து பண்ண சொல்லி சீமான் தரப்பு தான் நீதிமன்றத்தில் போய் புகார் சொல்கிறாங்க. இது பெட்டிஷன் அனுப்புகிறாங்க. அப்போது வந்து என்ன ஆகுதுன்னு சொன்னால், எது தரப்பு யார்? விஜயலட்சுமி தரப்பு கோர்ட்டில் போய் நின்றுட்டு இல்லை இவருக்கு இந்த வழக்கை ரத்து பண்ணாதீங்கன்னு சொல்லி ஒத்த கால் நின்று சபதமெல்லாம் எடுக்கல அந்த அம்மா. யார்? விஜயலட்சுமி. கோர்ட்டுக்கு யார் போவாங்கன்னு சொன்னால் போலீஸு ப்ளஸ் அரசு வழக்கறிஞர் போவாங்க. அப்போ போலீஸும் அரசு வழக்கறிஞர் என்ன பண்ணுறாங்கன்னா, இது வந்து விஜயலட்சுமி சீமானுக்கு உண்டான பிரச்சனையாக தவிர்த்துட்டு இது தங்களுக்கு சாதகமான அரசியலுக்கு சாதகமாக பயன்படுத்துகிற ஒரு வழக்காக தான் இவங்க எடுத்துக்கிட்டு கோர்ட்டுக்கு போகிறாங்க. அதனால் கேளுங்க, அவசரப்படாதீங்க, நீங்கள் சொல்லுங்கள். கோர்ட்டுக்கு போகிறாங்க. கோர்ட்டுக்கு போனதுனால தான் என்ன ஆகுதுன்னு சொன்னால், இப்போ நீங்கள் ஒரு ஸ்டேஷனில் ஒரு புகார் கொடுக்குறீங்க. அந்த புகாரில் வந்து 100 விஷயங்களை ஜோடிச்சு இருக்கலாம். ஒருத்தரை பற்றி உங்களை ஏமாற்றிட்டு யாரோ ஒருத்தரை பற்றி 100 விஷயங்கள். அந்த 100 விஷயங்களையும் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அது கூட எக்ஸ்ட்ரா ஒரு 10-15 விஷயத்தையும் போட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, நீதிமன்றத்தை போய் சமர்ப்பிக்கிறாங்க. அதாவது இவர் 7 முறை கருக்கலைப்பு செய்தார் ஒன்று. 2வது வந்து என்னை திருமணம் செய்வது அதாவது விஜயலட்சுமி தான் முதல் மனைவி, நல்லா முதல் மனைவி அப்படி. அப்புறமா வந்து நகை பணம் உட்பட எல்லாத்தையும் எங்கிட்ட இருந்து பறிச்சுக்கிட்டார். 60 லட்சம் திருமணம் செய்வதாக ஏமாற்றினார். இப்படி இது எல்லாமே புகாராக இவங்க கொடுத்துருக்காங்க. இது எதுவுமே என்ன பண்ணுறாங்க, அரசு தரப்பில் நீதிமன்றத்தை கொடுக்கும்போது நீதிபதிகள் படித்து பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்க, அவர் தீர்ப்பு சொல்லலை. இப்படியெல்லாம் புகார் இருக்கும்போது இந்த வழக்கை ரத்து பண்ண முடியாது.
கண்டிப்பாக சார். ஏன்னா அதுக்கு வந்து எவிடன்ஸும் ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்குறாங்க அப்படின்ற அடிப்படையில் தான் 5 செக்ஷன் கீழே வழக்குகளும் பதிவு பண்ணப்பட்டிருக்கு. இந்த ஒரு கேஸை பொறுத்த வரைக்கும் சீமானவர்கள் ரத்து செய்ய சொன்னார், ஆனால் ரத்து செய்யலை அப்படின்றது வந்து இப்போ நீங்கள் காவலர்களோ இல்லை தமிழக அரசோ வந்து அதை அவங்களுடைய கேஸாக எடுத்துகிட்டு இதை நடத்துகிறாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்படி பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் கொடுத்த கைட்லைன்ஸ் படி பார்த்தீங்கன்னா ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கேஸை வந்து ஒரு சொசைட்டியினுடைய பாதிப்பு அப்படின்னு சொல்லி அந்த கேஸை வந்து சொசைட்டியினுடைய பாதிப்பாக இருக்கிற காரணத்தில் அவங்க எடுத்து நடத்தலாம் அப்படின்றது தானே. ஏன்னா இப்போ விஜயலட்சுமி அவர்கள் விட்ரா பண்ணியிருந்தாலுமே அந்த ஒரு கேஸை வந்து விசாரிக்காமல் இருக்கணும் அப்படின்றதெல்லாம் அடிப்படையில் கிடையாது, விசாரணை செய்யலாம் அப்படின்னு தான் சுப்ரீம் கோர்ட் கைட்லைன் இருக்கு அப்படின்றத பார்க்க முடியுது. அப்போ நீங்களே சொல்றீங்க சுப்ரீம் கோர்ட் கைட்லைன்ஸே இருக்கு, அதனால தான் விசாரணை நடந்துட்டு இருக்கு அப்படின்றது. சுப்ரீம் கோர்ட் கைட்லைன்ஸே இருக்கு, செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்னு இருக்கு சொல்றீங்களா இல்லையா? இது சீமான் மீது விஜயலட்சுமி கொடுத்த புகார் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டா? ஆமா, அப்படிதானே கொடுத்துருக்குறாங்க சார். ஊடகங்களில் வரக்கூடிய தலைப்புச் செய்தி வச்சுட்டு நீங்கள் பேசுனீங்கன்னா நான் பதில் சொல்லுவேன். இல்லை, அவங்க அந்த அப்படிதானே அவங்க திருமணம் செய்வதாக என்னிடம் குடும்பம் நடத்தினார், குடும்பம் நடத்திட்டு என்னை ஏமாற்றிட்டாரு, நாங்கள் 2 பேரும் இணைஞ்சு இருக்கும்போது நாங்கள் இத்தனை முறை நான் கருவுற்றேன், அதை கருவெல்லாம் கரைச்சேன். இதுக்கும் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் என்பது ஒரு பெண்ணை வந்து பாலியல் வன்புணர்வோ இல்லை மற்ற ஏதோ பண்ணால் தான் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டே வரும். இது வந்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கேஸே இல்லை. ஆனால் ரேப் கேஸ்க்கான செக்ஷனும் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க. அதுதான் சொல்கிறேன், அந்த மாதிரி ஒரு இதுவே இல்லையே, செக்ஷனே போடலையே. நீங்கள் நான் என்ன சொல்கிறேன், இவங்க கொடுத்த புகார் என்ன, என்னை திருமணம் செய்வதாக காதலிச்சு ஏமாற்றிட்டார். இப்போ எத்தனை பேர் சொல்கிறாங்களே என்னை காதலிச்சு திருமணம் பண்ணுறேன்னு சொல்லி ஏமாற்றிட்டாருன்னு சொல்லி புகார் கொடுப்பாங்க பெண்கள், பார்த்துருப்பீங்க நீங்கள். அதேமாதிரி ஒரு புகார் தான் சீமான் மீது விஜயலட்சுமி கொடுத்த புகார். நாங்கள் எங்கள் கணவன் மனைவி மாரி வாழ்ந்தோம் என்னை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கணவன் மனைவி மாரி வாழ்ந்தாங்கன்னு சொல்லக்கூடிய இது எல்லாமே நீதிமன்றத்தில் அது நிரூபிக்கணும். அவங்க புகாராக சொல்லியிருக்காங்க. அந்த புகாரை தான் இவங்க என்ன பண்ணுறாங்க, கொஞ்சம் மெருகு ஊட்டி நீதிமன்றத்தில் கொடுக்கும்போது நீதிமன்றம் என்ன பண்ணுதுன்னா அப்போது இதை வாங்கிக்கிட்டு அந்த இது வந்து தள்ளுபடி பண்ணுறாங்க, ரத்து பண்ண முடியாதுன்றாங்க. அப்போது பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, இந்த வழக்கை வந்து ஒரு 12 வாரத்துக்குள்ளே முடியுங்க அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. அப்போது இவங்க என்ன பண்ணுவாங்க, காவல்துறை குற்றப்பத்திரிக்கை தயாரிக்கணும். குற்றப்பத்திரிக்கை என்ன, புகார் கொடுத்தாங்க. புகார் கொடுக்கும்போது இப்போ வந்து 7 முறை கருக்கலைப்பு பண்ணாரா, எந்த டாக்டர் பண்ணார், எந்த மருத்துவமனையில் பண்ணாங்க, அந்த கருக்கலைப்பு பண்ணும்போது யார் சிக்னேச்சர் போட்டாங்க. ஸோ இந்த ஆதாரங்கள்லாம் இருக்குன்னு தானே சார் சொல்லியிருக்காங்க. இருக்குன்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ண, குற்றப்பத்திரிக்கை தயாரித்து நீதிமன்றத்துக்கு அனுப்புங்க. அதான் உயர்நீதிமன்றம் டைரக்ஷன் கொடுத்துச்சு இல்லையா, உயர்நீதிமன்றத்துக்கு அனுப்பணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இதுதான் இவங்களுக்கு சாதகமாக மாற்றுறாங்க. சீமானுக்கு உடைய அரசியலை இது மூலயமா ஆய்ச்சிடலான்றதை இவங்களுக்கு திமுக தனக்கு சாதகமாக மாற்றி என்ன பண்ணுறாங்க, மறுபடியும் சம்மன் அனுப்புகிறாங்க. ஏற்கனவே அந்த வழக்கில் ஆஜராகி 4 மணி நேரம் வாக்குமூலம் கொடுத்துருக்கார் சீமான். நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த வழக்கில் இதுக்கு முன்னாடி அவர் ஆஜராகவே இல்லை, போலீஸ் கூப்பிட்டா வரவே மாட்டேன்றாரு. அப்படி இருக்கும்போது நாங்கள் எப்படி குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ண முடியுன்ற ஒரு லாஜிக்காக பேசலாம். ஆனால் ஏற்கனவே ஒரு தடவை ஆஜராகி 4 மணி நேரம் வாக்குமூலம் கொடுத்துருக்காரு. மீண்டும் ஒரு ஆஜராக அப்போ மீண்டும் இது பண்ணணும்னு சொன்னா அப்போ வேற ஏதோ தமிழக அரசு மறைக்கிறதுக்காக சீமான் விஷயத்தை தங்களுக்கு சாதகமா பயன்படுத்துறாங்க. இதுதான் அரசியல். சரி, இப்போ நீங்க வந்து இந்த விஷயத்துல வந்து சீமான் அவர்கள் மேல வந்து அதுக்கேற்ற ஆதாரங்களோ இல்ல அதுக்கு வழக்குகள் பதிவு பண்றதுக்கான போதிய ஆதாரங்கள் இல்லை அப்படின்னா இது தமிழக அரசே இருந்தாலும் காவல்துறையினர் இருந்தாலும் யாரால என்ன செய்ய முடியும்? அதாவது ஒன்று நல்லா புரிஞ்சுக்கிட்டா, என்னுடைய பேச்சில் நல்லா புரிஞ்சுக்க, அதாவது சீமான் எந்த தவறும் செய்யல. விஜயலட்சுமி சொல்லக்கூடிய புகார் பொய், இது விஷயம் நமக்கு தெரியாது. நல்லா புரிஞ்சு, இது சீமானுக்கும் விஜயலட்சுமிக்கும் உள்ள விஷயம். அவங்க 2 பேரும் முடிவு என்ன நமக்கு தெரியாது, அவங்களுக்குள்ள 2 பேருக்குள்ள என்ன நடந்ததுன்னு. ஆனால் இப்போ தமிழக அரசு அந்த வழக்கை தங்களுக்கு சாதகமாக வச்சுக்கிட்டு சீமானை வந்து ஒரு வளையத்துக்குள்ள கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. பார்த்தீங்களா, இதை தான் நான் கண்டிக்கிறேன். நல்லா திரும்ப திரும்ப புரிஞ்சுக்கணும். நான் ஏதோ வந்து ஒரு பெண்ணுக்கு எதிராகவும் அல்லது ஒரு ஆண் வர்க்கத்துக்கு ஆதரவாகவும் பேசுகிற மாதிரி நீங்கள் நினச்சிக்க கூடாது. என்னுடைய இது வந்து தீர்க்கமாக இருக்குது. ஆனால் இப்போ சீமானவர்கள் வந்து இன்னைக்கு பத்திரிகையாளர்களை சந்தித்து பேசும்போது கூட சில விஷயங்கள் வந்து சொல்லியிருக்கிறாரு. அதுக்குமே பல கண்டனங்கள் வந்துட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா விஜயலட்சுமி அவர்களை வந்து அவமதிக்கிற வகையில தான் பேசியிருக்கிறாரு. ஒரு ஆண்டில் 7 கருக்கலைப்புனா நான் தான் வந்து பெரிய சாதனையாளராக இருக்கணும் அப்படின்லாம் பேசியிருக்கிறாரு. அவங்க வந்து ஒரு ஆண்டு அப்படின்ற மாதிரிலாம் குறிப்பிடவே இல்லை. அது ஏன் சீமானவர்கள் அப்படி பேசுறாரு? நிறைய விஷயம் இருக்குடா, நல்லா புரிஞ்சுங்க. கருக்கலைப்புன்னு சொல்றது வந்து அந்த அம்மா வந்து புகாராக சொல்லிச்சு, போலீஸ் இதை மீடியாவில் கொடுத்து பெரிய இஷ்யூ ஆக்குறாங்க, புரிஞ்சுங்களா? ஆனால் இது வந்து விசாரணைன்னு போச்சுன்னா எல்லாத்துக்கும் ஆதாரங்களை கொடுக்கணும். ஆதாரங்கள் கொடுத்து தானே எல்லா நீதிமன்றங்களும் பாபர் மசூத் தீர்ப்பு மாரி சொல்லிட மாட்டாங்க. ஆதாரங்கள் இல்லை, சாட்சிகள் இல்லை, இருந்தாலும் என்னாச்சு, மனசாட்சிக்கு அடிப்படையில் தீர்ப்பு சொன்ன மாரி எந்த தீர்ப்புகளும் அப்படி சொல்லிட முடியாது. அப்படியே மீறி அப்படி கீழ்கூற
கீழ்கோர்ட்டில் சொல்லிட்டாலும் மேல் கோர்ட்டில் போனாலும் உடைஞ்சிடும் அந்த வழக்கு. புரிஞ்சுங்களா? போது ஆதாரங்கள் வந்து இப்போ அவங்க காவல்துறையில் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதை காவல்துறை நீதிமன்றத்தில் நிரூபிக்கணும். கருக்கலைப்பு உனக்கு தெரியுண்டா, கருக்கலைப்பும் போது எந்த மருத்துவர் பண்ணாருன்றது இருக்கு இல்லையா. இப்போ உச்சநீதிமன்றம் சமீபத்தில் ஒரு உத்தரவு ஒன்று போட்டது, கருக்கலைப்பு யார் யார் செய்யலாம் அப்படின்னு. மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்ணு, அல்லது இதுதான் இப்போ நீங்கள் சொன்னீங்களா இந்த பாலியல் பலாத்காரம், அதாவது விருப்பம் இல்லாமல் பாலியல் பலாத்காரம் பண்ண அந்த பெண்ணு, அப்புறம் அதாவது இந்த கருக்கலைப்பு செய்யலைன்னா இந்த பெண்ணுக்கு உயிருக்கு ஆபத்து அப்படின்னு நினைக்கக்கூடிய இப்படின்ற உச்சநீதிமன்றம் ஒரு வரையும் இருக்குது. இது மீறி எல்லாரையும் கருக்கலைப்பெல்லாம் செய்ய முடியாது, எல்லா மருத்துவர்களும் வித் ரெக்கார்டோட பண்ண முடியாது. மறைமுகமாக தான் திருட்டுத்தனமாக தான் செய்கிறாங்க இதெல்லாம். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்படிங்கும்போது அதுவும் 7 முறை 6 முறை எனும்போது இதுவே ஒரு சட்டவிரோதமான ஒரு செயல். ஆனா அந்த விஷயத்துக்கு காரணம் சீமான் அவர்கள் தான் என்ன த்ரெட்டனிங் பண்ணாருன்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஒரு தடவை த்ரெட்டனிங் பண்ணா நீ ஏற்றுக்கிட்டேன், 2 தடவை பண்ணாரு ஏற்றுக்கிட்டேன், 7 முறை பண்ணுறதுலையும் அவன் கூட வாழ்ந்துட்டு இப்போ மட்டும் உனக்கு எப்படி தைரியம் வந்து நான் கேட்குறேன். இப்போ யார் கொடுத்தா? திமுக சொல்லிச்சேன் என் தைரியம் அப்படின்னு நான் கேட்டேன். த்ரெட்டனிங் என்பது ஒரு பெண்ணுக்கு சரி, அவருக்கு அப்படி இந்த மாதிரியெல்லாம் இருந்திருந்து அப்படின்னா இப்போ 50,000 ரூபாய் சீமான் அவர்கள் கொடுத்திருந்தாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க இல்லையா, அந்த ஒரு விஷயத்துக்கு அப்போ என்ன? அதுக்கு தான் நான் அந்த கொஸ்டின் ஃபர்ஸ்டே நான் போட்டேன். சீமானுக்கும் விஜயலட்சுமிக்கும் உள்ள உறவு சரியா தவறா, உண்மையா பொய்யா, அதை பற்றி விவாதம் பண்ணுறதில்லை. அரசு இன்னைக்கு சீமானுக்கு எதிராக செயல்படுறது பற்றி அதை பற்றி தான் நான் பேசுகிறேன். அது நீங்கள் சொல்கிறது அது உண்மையாக இருக்கலாம் பொய்யா இருக்கலாம். பத்திரிகையாளர்கள் கிட்ட சொல்லியிருக்காரு சார், நான் என்ன 16 வயது பெண்ணையா கூட்டிகிட்டு போய் பாலியல் பலாத்காரம் பண்ணேன் அப்படின்ற மாதிரியான கேள்விகள்லாம் எழுப்பியிருக்கிறாரு. இந்த ஒரு விஷயமுமே சீமான் அவர்கள் இப்படி அவர் பேசுறது அப்படின்றது சரியா அப்படின்ற மாதிரியான கேள்விகள் இருக்கு. இல்லை, அது அந்த மாதிரி வார்த்தைகளை இந்த நேரத்தில் பதட்டப்பட்டு அவர் எதோ வளர்றாரு. அதேமாரி விஷயங்களை அவர் தவிர்த்தா நல்லா இருக்குன்றது தான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஏன்னு சொன்னீங்கன்னா அவர் பேசின விதம் பார்த்தீங்கன்னா அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. ஏன்னா சோசியல் மீடியாவில் நீங்கள் பேசுறது எல்லாம் வெளியே போகும்போது அதை பல பேர் பார்க்கும்போது பல பேருக்கு முக சுளிப்பு கொடுக்கும். ஏற்கனவே உங்கள் மீது வெறுப்பை திமுக அரசு கக்கிட்டு இருக்குது. இந்த நேரத்தில் பொதுமக்கள் வெறுப்பையும் சீமான் ஏன் சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு ஆதங்கம் எனக்கு கூட இருக்குது, இல்லைன்னு சொல்லுங்கள் சார். இப்போ நேற்றைக்கு சீமான் அவர்களோட வீட்டில் சம்மன் ஓட்ட போன காவலர்கள் மீது அவங்க வீட்டில் இருந்த ஒரு காவலாளி துப்பாக்கி வைத்து மிரட்டிட்டாரு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள். நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்களா, விஷுவல் பார்த்தீங்களா? ஆமாம் சார். ஆனால் ஊடகங்களில் தலைப்பு செய்தி என்னன்னா, எல்லா ஊடகங்களையும் திமுகவுக்கு சொம்பு தூக்குறாங்கன்றது இது ஒரே சான்று. என்னென்னா எல்லா ஊடகங்களையும் தலைப்பு செய்தின்னா, சம்மன் ஓட்ட போகிற இடத்துல கிழிச்சிட்டாங்க, அதை விசாரிக்க போகக்கூடிய காவல்துறை அதிகாரிகளை தாக்கினார்கள். வந்ததா இல்லையா? தாக்கினார்கள், துப்பாக்கி வச்சு மிரட்டினாங்க அப்படின்னு. ஆனால் அந்த வீடியோ என்ன சொல்கிறேன், அந்த வீடியோவே வந்திருக்கு. வீடியோவில் இன்ஸ்பெக்டர் தான் போகிறாரு, இன்ஸ்பெக்டர் போய் தட்டுறாரு. முதல்ல அந்த கேட்டில் கிளிப்படுக்கிறாரு, தட்டுறாரு, திறக்கலை. அப்புறம் கூட இருந்த அன்யூனிஃபார்மில் இருக்கக்கூடிய ஒரு காவலர் அவரும் தட்டுறாரு. அப்போது லைட்டாக திறக்கிறாங்க. திறந்துட்டு என்னன்னு இப்படி தான் தலை தான் இருக்கு, அப்படியே பிடிச்சி தள்ளிக்கிட்டு போய் 3 பேர் 4 பேர் போலீஸ்காரங்களும் சேர்ந்து அவரை சட்டை கிட்ட பிடிச்சி வரும்போது குத்துன்னு குத்தி இழுத்துட்டு வண்டியில் ஏற்றிக்கிட்டு முன்னாள் இராணுவம் மயிராகுது சொல்கிறாரா இல்லையா? இன்ஸ்பெக்டர் சொல்கிறார், எல்லாம் ஆடியோ வீடியோ வந்திருக்கு. அப்போ இவ்வளோ பண்ணுது, அட்ராசிட்டி பண்ணுது அவருடைய காவலாளியா, சீமான் வீட்டில் உள்ளவங்களா, அல்லது போன போலீஸ் தான். அப்போ அந்த போலீஸே இப்படி நடந்துக்கிட்டு இப்போ என்னன்னா அவங்க போய் மருத்துவமனையில் படுத்துக்கிட்டு இவங்க மீது 307 வழக்கு போடுறாங்கன்னா இதெல்லாம் மன்னர் காலத்தில் நடந்தது இல்லைங்களா? மன்னர் சொன்ன ஒட்டியிருக்காங்க, சம்மன் ஒட்டின சம்மனை கிழிச்சிட்டாங்க, கேட்டா படிக்க கிழிச்சோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா கிழிக்கும் போது சம்மன் ஒட்டினா கிழிக்கிறது தான் விதி. கேளு இப்போ என் வீட்டில் ஒரு சம்மன் ஒட்டிட்டு போறாங்கன்னா அதுக்கு நான் ஃப்ரேம் போட்டு போறோம் பார்க்கறதுக்கு விட முடியாது. என் வீட்டிலே எத்தனை முறை ஒட்டியிருக்காங்க. எனக்கு குண்டர் சட்டம் போடும்போது ஒட்டியிருக்காங்க, எனக்கு தேசிய பாதுகாப்பு சட்டம் போது என் வீட்டாண்ட ஒட்டியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்க ஒட்டிட்டு இப்படி போவாங்க, தண்ணி ஊற்றி கிழிச்சிடுவாங்க. புரியுதுங்களா? இது கிழிக்க விடாது. நீதிமன்ற சம்மனை தண்ணி ஊற்றி கிழிக்கும் போது காவல்துறை அனுப்புன சம்மனை ஏன் படிச்சுட்டாங்க, முடிஞ்சிச்சு. நீங்க என்ன ஒட்டினீங்களா, போட்டோ பிடிச்சி அதான் சொல்றேன். நீங்க என்ன அதாவது ஒரு சம்மன் எப்படின்னா, இப்போ சம்மன் நான் ஒரு போலீஸ்காரன், நான் சம்மன் எடுத்துட்டு வரேன், வீட்டு பெல் அடிக்கணும், கதவு திறந்துட்டு இந்த மாதிரி இவருக்கு சம்மன் வந்திருக்கு, நீங்கள் கையெழுத்து போட்டு வாங்குங்க அப்படின்னு சொல்லணும். இதெல்லாம் வீடியோ எடுப்பாங்க, இப்போல்லாம் வீடியோ எடுக்கிறாங்க. நான் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அப்போது அவங்க என்ன பண்ணால் வாங்க மறுத்துட்டாங்கன்னு சொல்லி அந்த சம்மன்லேயே கீழே எழுதிட்டு அங்கே ஒட்டுவாங்க அந்த செவுத்தில். எப்படின்னா அங்கே வாசப்படியில் ஒட்டிட்டு அதை ஃபோட்டோவும் வீடியோவும் ஆகிட்டு போயிடுவாங்க போலீஸ். இதுதான் முறை.
புரியுதுங்களா? ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா உள்ளே போய் கதவு தட்டில் போய் பார்க்கல, சம்மணம் கொடுக்கல, எல்லாமே நேராக போகிறாங்க, செவுத்துல ஒட்டிட்டு வந்துட்டாங்க. ஒட்டிட்டு ரெடியாக இருந்தாங்க ஃபோட்டோ. எப்படின்னா இவங்க கிழிப்பாங்க, கிழிச்ச உடனே நம்ம போகணுன்னு. அதேமாரி இவங்க கிழிக்கிறாங்க, கிழிச்ச உடனே இவங்க போலீஸ் உள்ளே போகுது. நானும் சொல்கிறேன், ஒட்டிட்டாங்கல்ல, கிழிச்சிட்டாங்கல்ல, நீங்கள் என்ன பண்ணணும்? நீ நேராக வந்து அது யார் கிழிச்சான்னு வீடியோ தான் வந்துச்சு. அந்த நபரை வந்து ஸ்டேஷனுக்கு வர வச்சு வழக்கு போட வேண்டியது தானே. நீங்கள் ஏன் காவலாளியை தாக்குறீங்க? நீங்கள் கதவை தள்ளி விட்டுட்டு இல்ல சார், போகிறீங்க. விசாரணை செய்யறதுக்கு தானே காவலர்கள் போனாங்க. நீங்கள் விசாரணைக்கு போன மாதிரி தெரியலையே. விசாரணைக்கு இப்படி தான் போங்களா காவல்துறை? சொல்லுங்கள். தெஃப்ட் கேஸு, வெடிகுண்டு கேஸு, கொலை கேஸில் கூட இப்படி போக மாட்டாங்களா காவல்துறை? சரி, இப்போ ஒரு அரசியல் கட்சி தலைவராக இருக்காரு, அவருடைய வீட்டில் இப்படி தான் அத்துமீறி நோடுவீங்களா? அவங்க மனைவி வந்து சொல்கிறாங்க சாரி அப்படின்னா, என்ன சாரி போய் அப்படின்னு நக்கல் அடிக்கிறீங்க? அவ்வளோன்னா ஆணவம் உங்களுக்கு? சொல்லுங்கள். சரி, இப்போ அவரை வந்து கைது செஞ்சிருக்கிறாங்க. கைது செய்யப்பட்டு இப்போ அவர் பிடிவாரண்ட்டும் கொடுக்கப்பட்டிருக்கு. அதை பற்றி உங்களுடைய பார்வை என்ன? யார் கைது செஞ்சுருக்காங்க? அந்த காவலாளி சீமானவர்களுடைய வீட்டினுடைய காவல். இல்லை, அது காவல்துறை அப்படி தான் அடிக்கவும் செய்வாங்க. புகாரும் அவங்களே வந்து என்ன பண்ணாங்க, எங்களை தாக்க வந்தாங்கன்னு சொல்லி எப்படி என்கவுண்டர் பண்ணிவிட்டு எங்களை தாக்க வந்தாங்க, நாங்கள் சுட்டு கொண்டுட்டோன்னு சொல்லிட்டு சீன் போடுறாங்களா இல்லையா? அதேமாரி தான் இந்த விஷயமும். அவங்களே தாக்கிட்டு அவங்களே என்ன பண்ணுறாங்க, எங்களை தாக்க வந்தாங்கன்னு புகார் சொல்லி அவங்க வழக்கு போட்டிருக்காங்க. அப்போ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து ஒரு அரச பயங்கரவாதம் என்பது. இப்போ விசாரணைக்குமே வந்து சீமானவர்கள் வரல. அந்த வழக்கு வந்து இப்போ விசாரணையில் இருக்குது. இப்போ சம்மன் அனுப்பியிருக்கிறாங்க. ஸோ இந்த வழக்கு தீவிரமாக இருக்குது அப்படின்றத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. இந்த ஒரு சூழலில் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கேஸ் அப்படின்றது தான் வந்து இப்போ போடப்பட்டிருக்கு. 5 செக்ஷன் கீழே அந்த கேஸும் இருக்குது. அப்படி அது போடப்பட்டதுனால இப்போ சீமானவர்கள் வந்து கைது செய்யப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் போட்டால் நீங்கள் வந்து கருக்கழிப்பு விஷயம் வழக்கு போடக்கூடாது. என்னை திருமணம் பண்ணுவதாக ஏமாற்ற. சரி, இதுக்கு அது ப்ராப்பர் ரெக்கார்ட்ஸ் இல்லாமல் இந்த மாதிரியான கேசஸ்லாம் போட மாட்டாங்க இல்லையா? ப்ராப்பர் ரெக்கார்ட்ஸ், ப்ராப்பர் எவிடன்ஸ் இருக்க போய் தானே செக்ஷன் போட்டிருக்காங்க. வழக்கு யார் மீது போனாலும் காவல்துறை நினைச்சா போடலாம். புரியுதுங்களா? ஆனால் ஆமாம், நினைச்சா போடலாம். காவல்துறை நினைச்சா இப்போ உங்களை குற்றவாளி ஆக்கலாம், என்னை குற்றவாளி ஆக்கலாம், இல்லை நீங்கள் குற்றவாளி இருந்தால் கூட உங்களை நிரபராதி ஆக்கலாம். நான் குற்றவாளி இல்லைனாலும் என்னை நிரபராதி இருந்தாலும் என்னை குற்றவாளி ஆக்கலாம். காவல்துறைக்கு அத்தனை இதுவும் இருக்குது. புரியுதுங்களா? அப்படி இருக்கும்போது இப்போ நான் என்ன சொல்கிறேன், நீதிமன்றம் சொல்லிச்சு வழக்கு விரைவுபடுத்துங்கன்னு. நீங்கள் குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணி நீதிமன்றத்துக்கு அனுப்பிச்சின்னா நீதிமன்றத்துக்கு சீமானம் போப்பாப்பில் விஜயலட்சுமி வரப்போகுது. விஜயலட்சுமி தரப்பில் அவங்க வழக்கினர் வரப்போகிறாங்க, சீமான் தரப்பில் அவங்க வழக்கினர் வரப்போகிறாங்க. வழக்கு நீதிமன்றத்தில் உயர்நீதிமன்றம் தான் இந்த வழக்கை ரத்து செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி சீமான் அவர்கள் கேட்டதுக்கு இப்படி சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் நீதிமன்றத்தினுடைய ஈடுபாடும் இருக்குது அப்படின்றத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. அப்போ நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு, இந்த வழக்கை வந்து உடனே குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கு. குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணி செஷன்ஸ் கோர்ட்டுக்கு அனுப்பிச்சிட்டு இருந்தா பிரச்சனையே ஓய்ஞ்சது இல்லை. குற்றப்பத்திரிகை தாக்கலுக்கு விசாரணைக்கு சீமான் அவர்கள் வரணும் தானே சார். இப்போ ஒரு அந்த ஒரு பிரச்சனைனால தான் ஏற்கனவே ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி ஒரு 4 மணி நேரம் விசாரிச்சிங்களா? அது என்ன ஆச்சு? அது உங்ககிட்ட கேட்குறேன். இந்த வழக்கு சம்பந்தமாக தானே விசாரிச்சிங்க. மீண்டும் விசாரிக்க வேண்டிய சூழல் இருந்திருக்கலாமா? எப்படி ஒரு வழக்கில் வந்து அடிக்கடி வந்து வேணும்னு அப்போ வந்து இதுதான் திமுக தனக்கு சாதகமாக பயன்படுத்துதுன்னு சொல்கிறாங்க. திமுக ஒரு விஷயத்துல அதுல திமுக அரசு இருக்குன்னு எப்படி சொல்றீங்க? நீதிமன்றம் சொல்லியிருக்கு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யணும்னு, அதுக்கும் தமிழக அரசுக்கும் எப்படி சம்பந்தம் இருக்குன்னு சொல்றீங்க? நீதிமன்றம் சொல்லிச்சா இல்லையா? கண்டிப்பா. அப்ப ஏற்கனவே 4 மணி நேரம் இவங்க விசாரிச்சுட்டு இருக்காங்கல்ல சீமான் கிட்ட, அதை வச்சு குற்றப்பத்திரிகை நீதிமன்றம் தாக்கல் பண்ணியிருந்தா வேலை முடிஞ்சது. நீங்க ஏன் கூப்பிடுறீங்க மறுபடியும் சீமான விசாரணைக்கு? எதுக்கு காவல்துறை கூப்பிடுங்க மறுபடியும்? ஒரு முறை தான் கூப்பிடணும் அப்படின்ற மாதிரி நிபந்தனை இருக்கா சார்? அப்படி தான் கூப்பிடுவாங்க. ஏமா பெரிய பெரிய கொலை கேஸ் எல்லாம் நான் போயிருக்கேம்மா. நான் கொலை கேஸு, வெடிகுண்டு வழக்கு, எல்லா வழக்கும் என் மேலே இருக்குடா. அப்படியாப்பட்ட வழக்குகளுக்கே ஒரு முறைக்கு மேலே கூப்பிட்டது இல்லைடா காவல்துறை. ஓகே. அப்படி இருக்கும்போது இது அடிக்கடி நான் சம்மன் கொடுத்து கூப்பிட்டுட்டே இருப்பேன்னு சொன்னால் இது அரசியல். இதுதான் சொல்கிறேன், திமுக வந்து தனக்கு சாதகமா. அதாவது சரி, இப்போ நீங்க சொல்ற மாதிரி திமுக இதுல பின்னாடி இருக்க அரசியல் ரீதியாக வந்து இந்த மாதிரியான தடாலடி மாதிரி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்றாங்கன்னு நீங்க சொல்றீங்க. அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ சீமான் அவர்களுமே வந்து இப்போ அவருடைய பத்திரிகையாளர்களை சந்திச்சு பேசுற விஷயங்களா இருக்கட்டும், இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து நீதிமன்றம் இதுல தலையீடு இருக்கு, நீதிமன்றம் மூலமா தான் காவலர்கள் வராங்க அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சீமான் அவர்கள் மறந்துட்டாரு. அரசியல் பின்புலம் தான் இருக்கு, திமுக தான் இதுல செயல்படுது, அதை மட்டுமே வந்து கன்சர்னா வச்சுட்டு தான் பத்திரிகையாளர்களை சந்திச்சு சீமான் அவர்கள் இப்படி பேசுறாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இல்லையா? அந்த ஒரு விஷயமும் இப்போ நீங்கள் சொல்கிற விஷயமும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தானே இருக்குது. நான் தமிழில் தானே பேசுகிறேன். தமிழில் தானே நான் பேசுகிறேன். பேசுறது உங்களுக்கு புரியுதா?
புரியுது சார். புரியுது. இருந்தாலும் வியூவர்ஸுக்கும் புரியணும் இல்லையா? அதுக்கு தான் சொல்கிறேன் நான். திரும்ப திரும்ப அதே ரூட்டில் வரக்கூடாது. நீதிமன்றம் சொல்லிச்சு, அதனால போலீஸ் வந்து அப்போ அந்த நீதிமன்றமே இதுல இல்லையா சார்? வெறும் தமிழக அரசுடைய தலையீடுனால மட்டும் நீதிமன்றம் சொன்னது என்ன சொன்னது? 12 வாரத்துக்குள்ள இந்த வழக்கு வந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணுங்கன்னு. காவல்துறை என்ன பண்ணணும்? குற்றப்பத்திரிகை ரெடி பண்ணணுமா இல்லையா? எதுக்கு சீமானுக்கு மறுபடியும் சம்மன் கூப்பிடணும்? இதுதான் கேள்வி. அந்த புரியுதுங்களா உங்களுக்கு? திரும்ப திரும்ப கூப்பிடுறாங்கன்னு சொன்னா இதில் தான் திமுக தனக்கு சாதகமா இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணுது, சீமானுக்கு பழி வாங்குறதுக்காக இதை பயன்படுத்துறாங்க அப்படின்ற நான். நீதிமன்றம் சொல்லிச்சு, நீதிமன்றம் சொன்னது, உயர் நீதிமன்றம் இது ரத்து பண்ண முடியாது, வழக்கு இது பதிவு பண்ணுங்கன்னு. காவல்துறை வழக்கு பதிவு பண்ணிட்டு வழக்கு நீதிமன்றத்துக்கு அனுப்பிச்சிட்டா வேலை முடிஞ்சது. தமிழக அரசு விஜயலட்சுமி அவர்களுடைய கேஸ்ல ஈடுபட்டு சீமானவர்களுக்கு இந்த தனக்கு சாதகமா பயன்படுத்துது. அதுக்கு தனக்கு சாதகமா இதுல என்ன சாதகம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏன் நிறைய இருக்கு. இப்ப சமீபத்தில் திமுகவுக்கு எதிராக பயங்கரமா பேசிட்டு வர்றாரு சீமானு. அது திமுகவுக்கு மிகப்பெரிய பின்னடைவா இருக்கலாம். ஓகே, இந்த சீமானவர்களுக்கு இப்போ திமுகவுக்கு இந்த ஒரு விஷயம் தான் பின்னடைவு அப்படின்னு சொல்றீங்க. இப்போ சீமானவர்களுக்கு இந்த ஒரு வழக்கு போயிட்டு இருக்கு, இந்த வழக்கினால இத்தனை விஷயங்கள் நடந்துட்டு இருக்கிறதுனால சீமானவர்களுக்கு என்ன மாதிரியான விளைவுகள் இருக்குன்னு நினைக்கிறீங்க? என்ன நீங்க தான் திரும்ப திரும்ப பாலியல் ஹராஸ்மெண்ட்ன்றீங்க. இது பாலியல் ஹராஸ்மெண்ட்டே வராது. திருமணம் பண்ணுவதாக கூறி ஏமாற்றினார். பாலியல் ஹராஸ்மெண்ட் என்பது ஒரு பெண்ணு ஒரு முறை பண்றது தான் பாலியல் ஹராஸ்மெண்ட். இவங்க கூட அந்த பெண்ணை புகார் கொடுத்துருக்கு. நீண்ட நாளுமா எங்க கூட குடியிருந்தாரு, குடுத்தல் நடத்தினாரு, சொல்லியிருக்கா இல்லையா? நீண்ட நாள் குடியிருந்தார், குடுத்தல் நடத்தினார், 1க்கு 7 முறை கருக்கலைக்கு கழிச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னா இது எப்படி பாலியல் ஹராஸ்மெண்ட் வழக்கு வரும்? ஏன் ஊடகங்கள் எல்லாத்தையுமே இப்படியே தலைப்பு செய்ய போறீங்க? எத்தனையோ திருமணங்கள் நடக்குது. திருமணங்களில் வந்து என்ன ஆகுது? 2 பேரும் மனம் ஒப்பாமல் பிரிஞ்சிடுறாங்க. சில பேர் பொண்டாட்டி 2-3 குழந்தையாக்கி விட்டுட்டு போயிடுறான். போகுதா இல்லையா? அது மாதிரி லட்சக்கணக்கான வழக்கு இதே சென்னையிலே நான் எடுத்து காட்டுவேன். நான் இது போன்ற லட்சக்கணக்கான வழக்குகளை காவல்துறை காவல் நிலையத்துக்கு போய் புகார் கொடுத்தா புகார் கூட ஏற்றுக்கிறது இல்லை. ஆனால் சீமானு அப்படின்ற ஒரு காரணத்துக்காக 2011 வழக்கை இப்போ தூசி தட்டினதே சீமான் அவர்கள் தான் சொல்கிறாங்க சார். அவர் தான் சீமான் தான் மறுபடியும் எடுத்தார். நீங்கள் என்ன பண்ணணும்னா காவல்துறை நடுநிலையாக இருந்திருந்தா, தமிழக அரசு நடுநிலையாக இருந்தால் இந்த வழக்கு விஷயமா சாப்டர் கிளீனாக நீதிமன்றம் சொல்லிச்சு. நேரம் வந்தோமா, குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணுமா, குற்றப்பத்திரிகை இப்போ சீமானவர்கள் வந்து இந்த வழக்கை வந்து ரத்து செய்யணும்னு சொல்லி போகும்போது நீதிமன்றம் ஏன் அந்த வழக்கை ரத்து செய்ய முடியாதுன்னு சொல்றாங்க? ஏன்னா அத்தனைக்கே அவங்க சொல்லக்கூடிய ஆதாரங்கள்லாம் இருக்கு, இத்தனை விஷயங்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்கன்றப்ப தானே நீதிமன்றம் இதை விசாரணைக்கணும்னே சொல்றாங்க. நீதிமன்றம் எப்பவுமே பெரும்பாலும் உயர் நீதிமன்றங்கள் வந்து மேல் நீதிமன்றங்கள் பெரும்பாலும் என்னன்னா அவங்க வழக்கு இப்போ நான் வந்து ஒரு பெட்டிஷன் போட்டு என் மீது போடப்பட்ட குற்றச்சாட்டு இந்த வழக்கை கோர்ஸ் பண்ணுங்க, இது பண்ணுங்க, தள்ளுபடி பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன்னு அப்போ அவங்க நீதிபதிகள் என்ன பண்ணுவாங்க? உடனே அந்த கையெழுத்து போட்டு தள்ளுபடி பண்ணிட மாட்டாங்க. தள்ளுபடி பண்ண மாட்டேன்னு உடனே கையெழுத்து போட்டு சொல்ல மாட்டாங்க. அரசு தரப்பில் கேட்பாங்க, இந்த வழக்கை ரத்து பண்ண சொல்லி இவர் கேட்குறாரு, நீ என்ன சொல்கிற அப்படின்னும் போது அப்போது அரசு தரப்பு வழக்கினர் எதிர்ப்பு இருக்குது பார்த்தீங்களா? சாதாரணமான எதிர்ப்பு, சம்பிரதாய முறையிலான எதிர்ப்பு, கடுமையான எதிர்ப்பு, கடும் கோபமுடன் கூடிய கடுமையான எதிர்ப்புன்னு இருப்பது. அதில் 4வது கட்டத்தை தான் சீமான் விஷயத்துக்கு தமிழக அரசு பயன்படுத்தியிருக்கு. அப்போது அட்டா ஒரு பெண்ணுக்கு நீதி கிடைக்கணும், இப்போ இந்த வழக்கை நம்ம ரத்து பண்ணிட்டா அந்த பெண்ணுக்கு நீதி கிடைக்காம போயிடும் அப்படின்றதுக்காக தான் அவர் என்ன பண்ணுறார், ரத்து பண்ணுறார். அவர் அந்த வழக்கு முழுக்க படித்து அரசு தரப்பில் எழுதி கொடுத்து தான் படிச்சிருக்காரு. அப்போ அரசு தரப்பு எப்படி எழுதுது? புகார்தாரர் சொன்னது அடிப்படையில் தான் அரசு எழுதி கொடுக்குறாங்க. அப்படி இருக்கும்போது அவர் தீர்ப்பாக சொல்லிடல. தீர்ப்பாக சொல்லிட்டாருன்னா நீங்கள் சம்மன் கொடுத்து கூப்பிட்றீங்க நான் கேட்குறேன். ஊடகங்கள் அப்படி தானே சொல்கிறீங்க. நீதிமன்றம் சொல்லிட்டார், நீதிமன்றமே சொல்லிட்டார், நீதிபதியே சொல்லிட்டாருன்னு அப்போ கைது பண்ணி உள்ளே போடுங்க ஜெயிலில். தண்டனை கொடுத்துட்டார் அவர். தண்டனை எப்படி கொடுக்கப்படும்? ஒரு வழக்கு சம்பவம் நீதிமன்றத்துக்கு வந்து சாட்சிகள், ஆதாரங்கள் எல்லாத்தையும் நிரூபித்து இவர் குற்றவாளி தான் அப்படின்னு நீதிமன்றம் தான் தீர்ப்பு சொல்லணும். அதேமாரி எதெல்லாம் சொன்னாரா? இல்லையே. ஆமான்னு சொன்னால் எல்லா இடத்தையும் பாலியல் குற்றச்சாட்டு, பாலியல் ஹராஸ்மெண்ட், அந்த வழக்கே பாலியல் ஹராஸ்மெண்ட்டுக்கு வராது. ஏன் இப்படி வன்மம் ஊடகங்களுக்கு? ஓகே சார், சீமான் அவர்கள் மீது போடப்பட்ட இந்த ஒரு வழக்கு இப்போ தமிழகத்தினுடைய பேசும் பொருளாக மாறி இருக்கு. அப்படிப்பட்ட அந்த வழக்கினுடைய பின்னணியை குறித்து உங்களுடைய பார்வையை எங்ககிட்ட பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி.